NCERT, Grade 12, Chapter 12, Aldehydes, Ketones and Carboxylic Acidsல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 12.14. How will you prepare the following compound from benzene? You may use any inorganic reagent and organic reagent having not more than one carbon. ஸோ ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல் பென்சீன் எடுத்துக்கணும். அதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த காம்பவுண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் நம்ம ரியேஜென்ட் எடுக்கிறதுல வந்து ஒரு கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஸோ மெத்தில் பென்சோயேட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தில் பென்சோயேட்டோடைய ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம், என்ன எனக்கு வேணும் ப்ராடக்ட்டில் அப்படின்றது. ஸோ பென்சீனு, ஸோ அதில் CO வச்சுருந்தா பென்சோயேட்டு அண்ட் அதில் மெத்தில் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பென்சோயிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பென்சோயிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பென்சீன் எடுத்துகிட்டு அண்ட் இதில் வந்து நம்ம ஓகே ஆரமாக்கே போட்டுறேன் ப்ளஸ் போடாமல். ஸோ Cl2 FeCl3 அப்படி இல்லைனா Br2 கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, இந்த இடத்துல Cl ஃபார்ம் ஆகும். அண்ட் இதில் Mg போடுறேன். அப்போ Mg போடும்போது மேலே ஈத்தர் ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் நிறையா மெத்தடில் போகலாம்ப்பா, இது ஒன்று தான் ஆன்சர் அப்படின்னு கிடையாது. ரைட்டா. இப்போ எனக்கே இதில் இன்னொரு சைட் மெத்தட் தோணுது. அதை ஃபிடரல் கிராஃப்ட் அல்கைலேஷன் போட்டு அதுக்கப்புறம் சைட் செயின் ஆக்சிடைஸ் பண்ணால் 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ, அதனால் நான் அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல இப்போ Mg இங்கே என்ன ஆயிரும், Cl இருக்கிறதுனால Cl ரைட். இப்போ CO2 ஆட் பண்ணுறேன் அண்ட் CO2 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறேன், செகண்ட் ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ். ஸோ அப்போ இது நமக்கு என்ன மாறிடும் அப்படின்னா பென்சோயிக் ஆசிடாக மாறிடும். COOH ப்ளஸ் MgBr அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா OH வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த CO2 இங்கே COO ஆட் ஆயிரும். அந்த H நமக்கு ஹைட்ராலிசிஸில் வந்துடும். ஸோ COOHஆ மாறிடும். அண்ட் இப்போ எத்தனால் போடலாம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், மெத்தனால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆசிட், எஸ்டரிஃபிகேஷன். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், இட் வில் ஃபார்ம் C டபுள் பாண்ட் O OCH3. ஸோ மெத்தில் பென்சோயேட் நமக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அண்ட் இதுக்கு ஒன் மோர் மெத்தட், வி கேன் ஆட் CH3Cl in the presence of AlCl3 and it will form toluene. And toluene if I using KMnO4 on H plus heating, இது என்ன மாறும், நமக்கு பென்சோயிக் ஆசிடாக மாறும் COOH. இது இன்னொரு மெத்தடு. அண்ட் இதில் நம்ம இப்போ எஸ்டரிஃபிகேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாறிடும், மெத்தில் பென்சோயேட்டாக மாறிடும். ஸோ இது ஒரு மெத்தடு தான் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். ஸோ அகெயின் பென்சோயிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஸோ பென்சோயிக் ஆசிடுக்கு பென்சோயிக் ஆசிட்னானது நமக்கு இதில் வந்து COOH வரணும் இல்லையா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பென்சின் மேலே COOH கொண்டு வரணும். பென்சின் மேலே டேரெக்டாக COOH கொண்டு வர்றதுக்கு we can go for ஃபிடரல் கிராஃப்ட் அசைலேஷன். அண்ட் ஃபிடரல் கிராஃப்ட் அசைலேஷன் போடும்போது ஆன்ஹைட்ரஸ் AlCl3 போடலாம். அண்ட் இங்கே ரீஏஜென்ட்டில் CH3Cl, இது மேலே ப்ளஸ், இங்கே நமக்கு மைனஸ் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு மெத்திலேஷன் நடந்துடும். இங்கே நமக்கு என்ன ஆயிரும், CH3 ஆட் ஆயிரும் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா சைட் செயின் ஆக்சிடேஷன். இப்போ KMnO4 போட்டு H ப்ளஸ் ஹீட்டிங், இப்போ என்ன ஆயிரும், அந்த சைட் செயின் ஆக்சிடேஷனால் இது நமக்கு பென்சோயிக் ஆசிடாக மாறிடும். இங்கே COOH. ஸோ மெட்டா நைட்ரோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி, நைட்ரேஷன் போட வேண்டியதான். ஏன்னா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஆசிட் குரூப் என்னது தான், நமக்கு ஆர்த்தோபேரா கிடையாது, மெட்டா டேரக்டாக தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மெட்டா பொசிஷனில் நமக்கு நைட்ரோ குரூப் ஆட் ஆயிரும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், COOH அண்ட் இங்கே நைட்ரோ வந்துடும், NO2 ரைட், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், பேரா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். இது மெட்டா பார்த்துருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பேரா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரா நைட்ரோ பென்சோயிக் ஆசிடும் இதே மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டெப்பை மட்டும் மாற்றி போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ பென்சீன் எடுத்துகிட்டு anhydrous AlCl3 and CH3Cl ஆட் பண்ணிக்கலாம், ஃபிடரல் கிராஃப்ட் அல்கைலேஷன்.
ஸோ நமக்கு என்ன ஆயிரும், இப்போ இங்கே அல்கைல் குரூப் ஆட் ஆயிரும், இங்கே CH3 அண்ட் இப்போ இதில் நைட்ரேஷன் போடுறேன். HNO3 H2SO4 ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டட், ரைட். நைட்ரேஷன் நடக்கும். CH3ன்றது நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டாக. ஸோ இதில் மேஜராக நம்ம என்ன கிடைக்கும், பேரா கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பேராவும் எடுத்துக்கிறேன், CH3 அண்ட் NO2 பேரா. இப்போ இந்த பேரா போர்ஷன் வந்துருச்சு இல்லையா, இப்போ இதில் நான் என்ன பண்ணலான்னா சைட் செயின் ஆக்சிடேஷன் போடலாம். அப்போ KMnO4 அண்ட் H+, இது நமக்கு என்ன மாறிடும் அப்படின்னா பேரா நைட்ரோ பென்சோயிக் ஆசிடாக மாறிடும். இங்கே COOH, இங்கே நமக்கு NO2 வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஸோ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட்னா ஒரு பென்சின் ரிங். முதலோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு பென்சின் ரிங் அண்ட் இதில் CH2, இங்கே நமக்கு என்ன வரணும், COOH வரணும், ரைட். ஸோ அப்போ நம்ம பென்சின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் 2 கார்பன் ஆட் பண்ணணும். நம்ம ஒரே நேரத்தில் 2 கார்பன் இருக்கக்கூடிய ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நான் கண்டிஷனே கொடுத்தா நாட் மோர் தென் 1 கார்பன் இருக்கக்கூடிய ரியேஜெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி கேன் கோ ஃபார் CH3Cl அண்ட் anhydrous AlCl3, ரைட்டா. இப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், CH3 ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் அ ப்ரோமினேஷன் Br2 அண்ட் HNu, ரைட். இது என்னதுன்னா நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்போ பென்சீனில் ப்ரோமினேஷன் நடக்காது, HNu இல்லைனா ஹீட்டிங் ரெண்டுலாச்சும் ஒன்று பண்ணலாம். இங்கே நமக்கு என்ன அது CH2Br மாறிடும், ரைட். அண்ட் இப்போ HCN ஆட் பண்ணுறேன். இப்போ HCN ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், CN மைனஸ் இங்கே டேக் பண்ணும், SN2Br மைனஸ் நமக்கு வெளியே வந்துடும், ரைட். இப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே CH2, இங்கே C ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு இருக்குது, ரைட்டா. இப்போ இதை நான் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். H2O போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த சைடு நமக்கு உடஞ்சிரும் அண்ட் இங்கே வந்து நமக்கு என்ன ஆயிரும், H, இந்த பக்கம் OH, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த பக்கம் H, இங்கே OH அண்ட் இது அமைடாக மாறும், ரைட்டா. அண்ட் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இது என்ன மாறிடும், ஆசிடாக மாறிடும், ரைட்டா. அப்போ இங்கே CH2, இது நேரம் நமக்கு COOH. ஸோ அப்போ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடச்சிரும். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பார்ஷியலாக பண்ணும்போது அமைடு, கம்ப்ளீட்டாக பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஃபினைல் அசிட்டிக் ஆசிடே நமக்கு ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 5th காம்பவுண்ட். ஸோ பேரா நைட்ரோ பென்சால்டிகைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டார்டிங் ஃப்ரம் பென்சீன். ஸோ பென்சீன் நம்ம எடுத்துக்கலாம், ரைட். அண்ட் அதே மாதிரி அல்கைலேஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கார்பனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டொலுவின் அண்ட் டொலுவினில் பேரா நைட்ரோ பென்சால்டிகைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நைட்ரேஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் H2SO4. அப்போ டொலுவினில் நமக்கு என்ன ஆயிரும், நைட்ரேஷன் போகும்போது பேரா தான் மேஜர் ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே நமக்கு CH3, இங்கே NO2, ரைட். இங்கே CH3, இங்கே NO2. அடுத்து பார்த்தீங்கன்னா CrO2Cl2 குரோமைல் குளோரைடு போல், அதுக்கு பேர் எட்டார்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுவும் சைட் செயின் ஆக்சிடேஷன் தான், பட் கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது நேரம் நமக்கு இங்கே CHOவாக மாறிடும். இதுக்கு பேர் எட்டார்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். அண்ட் இங்கே NO2. அப்போ பேரா நைட்ரோ பென்சால்டிகைட் நமக்கு கிடச்சிரும், ரைட். ஸோ இதில் எல்லா கன்வர்ஷனும் பார்த்தாச்சு. அவங்க சொன்ன கண்டிஷன் படியே ஒரு கார்பனுக்கு மேலே எடுக்கல. எல்லா ரியேஜெண்ட்லையும் என்னது சிங்கிள் கார்பன் இருக்கக்கூடிய ரியேஜெண்ட் தான். ஸோ அப்போ இதில் வந்து சப்போஸ் நம்ம வேறு பேட்டர்னில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் வேறு ரியேஜெண்ட் யூஸ் பண்ணாலும் வரும் நிறையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டே உங்களுக்கு பார்த்தோம். இதில் 2 மெத்தட் போட்டு உங்களுக்கு காட்டினோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ரைட்டா. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லாத பட்சத்தில். தேங்க்யூ.